வணக்கம். இன்றைக்கி நான் வந்து காளான் சால்னா செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து மசாலா இப்போ வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வர மல்லி எடுத்துருக்கிறேன். 5 காஞ்ச மிளகா. நான் இப்போ சட்டி அடுப்பு பற்ற வைக்காமல் வெறும் சட்டி தான் வச்சுருக்கிறேன். நம்ம எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக கசகசா, ஒரு 5 முந்திரி, 2 கிராம்பு, 2 பட்டை இதையும் போட்டுடலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ஆயில் எதுவுமே ஊற்றாமல் வரைச்சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. கேஸை மீடியமாக வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இந்த மஷ்ரூம் சால்னா வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, ஊத்தாப்பம், ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தாப்புல போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு 3/4 பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம புதினா தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சம் மல்லித்தழை, இதையும் போட்டு வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே சிக்கன் சால்னா செஞ்சு போட்டிருக்கிறேன். என்னோடய வீடியோவில் அதையும் பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம எல்லாமே அரைச்சிட்டு திரும்பவும் ஒருக்கா வதக்குவோம். அதனால் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு வறுத்து வச்ச கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன அன்னாச்சி பூன்னு, கொஞ்சமாக சோம்பு, இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா தழை, மல்லித்தழை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கணும்னா இந்த மசாலாவோட பச்சை வாடை போயிடும். இப்போ இது கூட ஒரு பேக்கெட் காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுருங்கிடும். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ காளான் நல்லா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்படியே மூடி போட்டு இடையில 2 தடவை வந்து கிளறி விட்டுக்கிட்டேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஜார் அலசின தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மஷ்ரூம் போட்டு நல்லா வதங்கின மசாலாவோடு வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். முதல்ல மஷ்ரூம் போட்டு உடனே வதக்காமல் தண்ணி ஊற்றிட்டோம்னா மஷ்ரூம் வந்து சல்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா மசாலாலாம் இந்த மஷ்ரூமில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசைக்கெல்லாமே கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு தேவைன்னா உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு போட்டுக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்து. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா அதோட பச்சை வாடை போயிடும். இப்போ மஷ்ரூம் சால்னா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டான மஷ்ரூம் சால்னா ரெடி. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் சால்னா ரெடி. காளான் சால்னா ரெடி. இதே மெத்தடில் சிக்கன் செய்யலாம். மட்டன் நீங்கள் மட்டனில் செய்கிறாப்புல இருந்தால் மட்டன்லேயும் செய்யலாம். நம்ம சிக்கன் மட்டன்லாம் குக்கரில் தாளித்து விட்டுக்கலாம். இது காளான் சீக்கிரம் வந்துடுறதுனால நான் சட்டியிலே வச்சுட்டேன். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான மஷ்ரூம் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.